அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நமக்கு புரிஞ்சுக்கிற சக்தி சாஸ்திரம், அதை சொல்லித்தர்ற குரு, இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நமக்கும் புரிஞ்சுக்கிற சக்தி வேணும், நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சாஸ்திர விஷயங்களும் வேணும், அதை சொல்லிக் கொடுக்குற குருவும் வேணும். அதனால் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இது கிடைச்சாலும் அது கிடைக்காதுங்கிறாங்க. ஹியூமன் பாடி கிடைச்சாலும் அது நல்ல பாடியாக கிடைக்கணுமே, அது ரொம்ப ரேர். அப்படியே அது கிடைச்சிட்டாலும் நல்ல படிப்பு புரிஞ்சுக்கிற சக்தியும் நல்ல படிப்பும் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். என்னெல்லாமோ படிக்கிறான். நிம்மதியை தராத படிப்பு நிறைய படித்து வச்சுருக்கான் எல்லோரும். கோடி கோடியாக செலவு பண்ணி நிம்மதியே தராத படிப்பு நிறைய பேர் படித்து வச்சுருக்காங்க. ஃபிசிக்ஸ்னால் நான் நிம்மதியாக இருக்கேன், கெமிஸ்ட்ரியால் நான் பரமானந்தமாக இருக்கேன், ஜுவாலஜி எனக்கு என்ன ஹாப்பினஸ் கொடுக்குறது தெரியுமோ அப்படின்னா. இல்லை நிம்மதியாக தான் இருக்கேன், ஃபிசிக்ஸ் கொடுக்குறது, ஆனால் அவன் ஒரு மாதிரி இருக்கான். அது அவன் எப்படி ஃபிசிக்ஸ் அவனுக்கு நிம்மதியாக கொடுக்குறது என்ன? இல்லை ஃபிசிக்ஸ் வேறு அது வேறு என்ன. அதுக்கு தான் மொத்தமாகவே இதை படிக்கணும். ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் எல்லாம் படித்தா மாத்திரம் போகாது. நிற்க அதற்கு தக, விற்க எடைக்கு தக இல்லை, நிற்க அதற்கு தக. அந்த காலத்தில் நான் சும்மா ஜோக்குக்காக சொல்கிறேன், உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை, இதில் சாத்பரியம் ஒன்றும் இல்லை. அதாவது இந்த கோயம்புத்தூரில் ஒரு காலத்தில் ரோட்டில் எழுதி போட்டிருந்தான், ஒரு பழைய பேப்பர் கடை வாசலில், கற்க கசடர கற்பவை கற்றபின் விற்க எடைக்கு தக. அவனுக்கு அவன் பிஸ்னஸ்ஸு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு. அதுதான் ஔவையார் சொல்கிறார், ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும். சாஸ்திரத்தில் அடிக்கடி வருது. தானம் கொடுக்குற வாழ்க்கை கிரகஸ்தாசிரம வாழ்க்கை, தவம்னு சொன்னால் அது சந்நியாச வாழ்க்கை. இப்போ தானமும் கல்வியும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்த கால் வானவர் நாடு வழி திறந்திடுமே. வானவர் நாடுன்னா எங்கேயோ இல்லை, இங்கேயே நிம்மதியாக இருக்கலாம்னு அர்த்தம், சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.